ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் செங்கன்மாலீஸ்வரர் கோவில். வாங்க அந்த ஆலயத்துக்கு போகலாம். அந்த ஆலயத்தோட சிறப்புகளை நம்ம பயணம் செய்யும் பொழுதே பார்க்கலாம். ஆலயத்துக்கு போகக்கூடிய வழிகளை பார்ப்போம். சென்னையிலேருந்து நம்ம போகிறோன்போது 39 கிலோமீட்டரில் இருக்கதான் செங்கன்மால் அப்படின்றது. ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய இந்த செங்கன்மால் போகிறோன்பொழுது செங்கல்பட்டுலேருந்து போகிறோம் அப்படின்னா 33 கிலோமீட்டர். தாம்பரத்துலேருந்து நம்ம வண்டலூர் வழியாக வந்து வரோம் அப்படின்போது 29 கிலோமீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும். அடுத்தபடி மகாபலிபுரம் அங்கேருந்து வரவங்க 22 கிலோமீட்டரில் வரும்போது செங்கன்மால் வந்துடும். சோழிங்கநல்லூர் அங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா 15 கிலோமீட்டரில் இந்த செங்கன்மால் அமைஞ்சிருக்கு. செங்கன்மால் தாண்டி போனோம்னா 6 கிலோமீட்டரில் நமக்கு திருப்போரூர் முருகர் ஆலயம் வரும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்தந்த பகுதிகளில் இருந்து போகும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஓஎம்ஆர் செல்லக்கூடிய சாலைக்கு போகக்கூடிய எந்த பேருந்து நீங்கள் ஏறினாலும் கேளம்பாக்கம் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோ போகுது. சிறப்பை பார்க்கலாம் வாங்க. செங்கன்மால் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக விஷ்ணுவோட பெயராக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பூமாதேவியை இரண்யாக்ஷன் அப்படின்ற அசுரன் பாதாள லோகத்தில் மறைச்சி வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு பகவான் வரகமூர்த்தியாக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டு கொண்டு வராங்க. அதே மாதிரி போரிட்டு கொண்டு வரும் பொழுது அந்த கலைப்பு காரணமாக விஷ்ணு பகவானோட கண்கள் எல்லாம் சிவந்து போயிடுது. அதனால் செங்கன்மால் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த ஆதி வராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு காலத்தில் இந்த செங்கன்மால் பகுதியில் வந்து சிவபெருமானுக்கு 1008 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு வரம் கேட்குறார். என்ன வரம்னு பார்த்தீங்கன்னா, புராண காலத்தில் சிவபெருமான் ஜலந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனை பார்த்தீங்கன்னா அழிக்கிறார். அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் கையில் எடுத்த ஆயுதம் பேர் பார்த்தீங்கன்னா சக்கராயுதம்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுதத்தை பார்த்த விஷ்ணு பகவானுக்கு தனக்கும் அது மாதிரி ஒரு வலிமையாக ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட என்ன பண்ணுறாங்க, 1008 தாமரை மலரை வச்சு இந்த செங்கன்மால் பகுதியில் வந்து பூஜை செய்கிறாங்க. செய்யும் பொழுது 1007 மலர்கள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு மலர் தேடி பார்த்தா மலரை காணும். உடனே விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. வரம் கேட்குற நேரத்தில் ஒரு மலர் மட்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னையே பார்த்தீங்கன்னா ஒரு மலராக விஷ்ணு பகவான் சிவனுக்கு அர்ப்பணிக்கிறார். அப்படி அர்ப்பணித்ததால் சிவபெருமானோட பேரும் விஷ்ணு பகவானோட பேரும் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கும். செங்கன்மாலீஸ்வரர், செங்கன்மால் அப்படின்னும் பொழுது விஷ்ணு பகவானையும், ஈஸ்வரர் அப்படின்னும் பொழுது இங்கே குடியிருக்க ஈஸ்வரரையும் சேர்த்து செங்கன்மாலீஸ்வரர் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்தலம்தான் இன்றைக்கி நம்ம வழிபட போகிற ஸ்தலம். ரொம்பவே புராதனமான ஆலயம்னே சொல்லலாம். இருக்கக்கூடிய சிவபெருமான் 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவான ஒரு சிவபெருமான். சாலகிராம கற்கள் இது, அப்புறம் சாலகிராம மாலை, இதெல்லாம் வந்து நம்ம விஷ்ணு பகவானோட சம்மந்தப்படுத்தி இருப்போம். கேரளாவில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி அவரோட அந்த உருவம் முழுக்கவே வந்து சாலகிராம கல்லால் உருவானது. அதே மாதிரி தான் இங்கே இருக்க சிவபெருமான் சாலகிராம கல்லால் உருவாக்கப்பட்டவர். இந்த ஒரு தனி சிறப்பு இங்கே செங்கன்மாலில் இருக்கிற சிவபெருமானை நம்ம வழிபடும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும். வேறு எங்கேயுமே சிவபெருமான் சாலகிராம கற்களால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த ஒரு தனி சிறப்பு பார்த்திங்கன்னா இங்கே செங்கன்மாலில் இருக்க செங்கன்மாலீஸ்வரருக்கு இருக்குது. இங்கே கோபுரம் எதுவும் கிடையாது. இதை மாதிரி ஒரு நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது. ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில் இருக்க பிரதான தெய்வம் பார்க்கும்பொழுது செங்கன்மாலீஸ்வரர். அடுத்தபடியாக இறைவி பெயர் ஸ்ரீ பிரஹன்நாயகி அம்மன், பெரிய நாயகி தாயார் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. இதுக்குள்ளே நம்ம உள்ளே போக போக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி, விநாயகர் சன்னதி, கஜலக்ஷ்மி சன்னதி எல்லாமே தனித்தனியாக பார்க்குறோம். முக்கியமாக விஷ்ணு பகவான் சிவபெருமானை அர்ச்சனை பண்ண அந்த ஒரு சிற்பம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கோவிலில் பார்ப்போம். கண்டிப்பாக இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபட்டதுக்கான ஒரு அத்தாட்சியாக கருதப்படுது.
எல்லா ஆலயங்களும் கல்வெட்டுக்கள் நமக்கு ஒரு சாட்சியாக அமையும். ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு சிற்பம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் இங்கே தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த விஷ்ணு பகவான் பார்க்கும்பொழுது ஆதிவராக மூர்த்தியாக காணப்படுறார். கரெக்டாக ஆதிவராக பெருமாளாக அவதாரம் எடுக்கும் பொழுது சிவந்த கண்களை கொண்ட அந்த செங்கன்மால் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவபெருமானுக்கு ஒவ்வொரு தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது இந்த இடது கை பக்கம் பார்க்கும்பொழுது நமக்கு விநாயகரோட நின்ற உருவம் பார்க்கலாம். அடுத்தது தட்சிணாமூர்த்தி. இந்த 2 சிலைகளுக்கு நடுவில் தான் இந்த காட்சி அமைஞ்சிருக்கும். இந்த காட்சி தான் இந்த ஆலயத்துக்கான ஒரு ஸ்தல புராணமாக அமையக்கூடிய ஒரு மைய கருத்தாக இருக்கக்கூடிய சிற்பம்னே சொல்லலாம். போகக்கூடியவங்க இங்கே என்ன வராகமூர்த்தி சிவபெருமானை வழிபடுறாரே அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கதைகள் இருக்குது. நின்ற திருமேனியோடு இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு இந்த சிலையை பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. 3ஆம் நூற்றாண்டில் உருவான சிவபெருமான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தை கட்டியவர் பார்க்கும்பொழுது கோ செங்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ மன்னர். திருவானைக்காவல் அந்த கோவிலை கட்டிய அதே மன்னன் தான் அதே காலகட்டத்தில் இந்த ஆலயம் கட்டியிருக்காங்க. அந்த மன்னனின் நினைவாக இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா செங்கன்மால் அப்படின்ற பெயரும் அமைஞ்சது அப்படின்ற ஒரு கதையும் இங்கே இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் விஷ்ணு பகவானோட பெயராக இருந்தாலும் சரி, 12ஆம் நூற்றாண்டில் இங்கே இந்த கோவிலை கட்டின சோழ மன்னன் செங்கண்ணன் அவர் நினைவாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய இந்த செங்கன்மாலீஸ்வரர், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலவர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சால கிராம கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதா ஒரு வரலாறு இங்கே நிகழுது. கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னும் போது பிரதோஷ காலகட்டங்களில் வாங்க. எப்பயுமே சிவாலயங்களில் நம்ம எங்கேயும் ரொம்ப தூரத்தில் இருக்க சிவாலயம் போகிறோம் போது கண்டிப்பாக நம்ம ரொம்பவே சிவனுக்கு விசேஷமாக கருதப்படக்கூடிய பிரதோஷ காலகட்டங்களை போய் தரிசிக்கும் பொழுது இதை மாதிரி நந்தி பகவான் மேலே நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா வலம் வர்றதை பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஐயா, உங்களோட பெயர் என்ன? என்னுடைய பெயர் மூர்த்தி. மூர்த்தி மூர்த்தி ஐயா. ஓகே. இந்த செங்கன்மாலீஸ்வரர் இந்த கோவிலோட வரலாறு என்ன? கோவில் 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டு, அதாவது பழைய காலத்து இது கல்வெட்டு இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. கிராமத்திலேயே இருக்கிறதுனால கவனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது என்டோர்மெண்ட். செங்கன்மாலீஸ்வரர் அப்படின்னா பெயர் என்ன காரணம்? செங்கன்மாலீஸ்வரர்னா இங்க விஷ்ணு பகவான் வழிபாடு செய்ததா வரலாறு சொல்லுது. ஓகே. இவருக்கு விஷ்ணு பகவான் 1008 மலர்களை கொண்டு 1008 தாமரை மலர் பூஜை பண்ணும்போது 8வது மலர் மறைஞ்சிருக்கு. மறைஞ்ச உடனே பூஜைக்கு பங்கம் ஏற்படக்கூடாதுன்ட்டு தனது கண்ணை சமர்ப்பணம் பண்ணும்போது பகவான் காட்சி கொடுத்ததா வரலாறு. விஷ்ணு பகவான் கண்ணை சமர்ப்பணம் பண்ண சிவன், ஆமா, விஷ்ணு பகவான் கண்ணை தாமரை மலர் இதுவாயிட்டதால விஷ்ணு பகவான் அவரோட கண்ணை கொடுக்குறாரு. உடனே பகவான் காட்சி கொடுத்ததா சிறப்பு இந்த கோயிலுக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி பெரிய தாடகை பக்கத்துல பெரிய குளம் இருக்கு. 2வது இறைவன் ரொம்ப சிறப்பானவர். இறைவன் மக்களுக்கு எண்ணியபடி நடத்தி கொடுக்கிறவர், கேட்கும் வரம் கொடுக்கக்கூடியவர். அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். இதை கொடுப்பாரு அதை கொடுப்பாருன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அவருடைய மனநிலையை பொறுத்து இறைவன் அவர்களை நல்ல முறையில் அபினோர் கெடுவதில்லை. சொல்லுக்கு ஏற்ப பகவானுடைய பிரதோஷ வழிபாடுலாம் எப்படி ஐயா? வழிபாடுனா கரெக்டாக 4:06ன்னா 4:06க்குள்ள முடிச்சிடும். ஓகே. பக்தர்கள் வருவாங்க. மிக சிறப்பான கோயில். மக்கள் நம்பிக்கை அதிகம் வைத்திருக்கிற கோயில். தாயாரோட பெயர் பிரகன் நாயகி. பிரகன் நாயகி அப்படின்னு பிரகன் நாயகி என்று பெரிய தமிழில் சொல்லப்போனால் பெரிய நாயகி அம்மன். அம்மனும் சிறப்பாக இருக்கும். இப்போ விஷ்ணு பகவானே வழிபட்ட சிவபெருமான் அப்படின்னும் போது இன்னுமே சிறப்பான. நன்றி ஐயா. இந்த செங்கன்மாலீஸ்வரர், செங்கன் அப்படின்னும் போது அந்த சிவனோ விஷ்ணுவோட அந்த கண்ணை கொடுத்த செங்கன்மாலீஸ்வரர். பெருமாளுடைய கண் சிவந்த இதுவாக இருக்குன்னு சாஸ்திரம். அதனால்தான் இதுக்கு செங்கன் உடையவர் திருமால். திருமாலுடைய நாமத்தை சேர்த்து செங்கன்மாலீஸ்வரர். நன்றி ஐயா, நன்றி.
இந்தாப்பா. கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய மாடுகள் வாசலில் இருந்தது. ஸோ அங்கே வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருக்கிற இந்த செங்கன்மால் அப்படின்ற கிராமம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஓஎம்ஆர் சாலைக்கு மேலேயே தான் இருக்குது. ஓஎம்ஆர் சாலை ஆப்போசிட்டில் ஷேர் ஆட்டோவில் இறங்கிட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா கோவில் வந்துடும். தையூர் அப்படின்னு கேட்டு இறங்கிக்கோங்க. இந்த கோவில், இந்த குளம் ரெண்டுமே நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க. சிவபெருமான், விஷ்ணு பகவான் வரலாற்றை சொல்லக்கூடிய, கதைகளை சொல்லக்கூடிய இந்த ஆலயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மனதுக்கு மிகவும் அமைதி தரக்கூடிய இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். நீங்களே அதை உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும்போது மறக்காமல் விஜித்யாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வர வீடியோஸில் கோவில்களை பார்ப்போம். அதோட வரலாறு, அங்கே இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் பார்க்கலாம்.